வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. நேற்று டின்னருக்கு நான் பண்ணிட்டு இருந்தது லேயர்ட் பராத்தாவும் மிக்சட் வெஜிடபிள் கறியும் தான். மிக்சட் வெஜிடபிள் கறிக்கு நான் என்னெல்லாம் எப்படி பண்ணினேன்னு காமிக்கிறேன். இங்கே கேப்சிகம், வெங்காயம், தக்காளி இதை முடித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு தாளிச்சுட்டு அதை நல்லா பெரட்டி எடுத்துட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா இங்கே உருளைக்கிழங்கு நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலை உரித்து வச்சுருந்தேன். இதை கையாலேயே கொஞ்சம் நல்லா மசக்கிட்டு அதில் மஞ்சப்பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இதுக்கு அரைச்சி விடுறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு முந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசாவும் இதை நல்லா பிடிச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போது இந்த உருளைக்கிழங்கை அந்த காயோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சதையும் போட்டு அப்புறம் நான் சப்ஜி மசாலா ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அது முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்கேன்னு. ஒன்றும் இல்லை, தனியா மிளகா வத்தல் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மெந்தியம் எல்லாம் சேர்ந்து அரைச்சது தான். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் பன்னீரையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே லேயர்ட் பராத்தாவை நான் பண்ணிவிட்டேன். இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கல, ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். அது நான் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு, நீங்கள் வேணுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு கொஞ்சம் வெண்ணெயும் போட்டு நடுவில் கொடுத்தேன். இதுதான் இன்றைக்கி நான் பண்ணின டின்னர் ரெசிபி. இட் வாஸ் வெரி டேஸ்டி அண்ட் பீப்புள் ஆல்சோ சில்ட்ரன் ரொம்ப என்ஜாய் பண்ணினா. சாதாரணமாக பராத்தாக்கு நான் மைதா போட மாட்டேன். இதில் ஒரு 1/4 கப்பு மைதா மாவும் சேர்த்துட்டேன். 1 கப்பு 2 கப்பு கோதுமை மாவும் சேர்த்துட்டு தான் பண்ணினேன். அப்புறம் இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் உருளைக்கிழங்குலாம் சேர்த்தப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு அது சொல்ல மறந்து போயிட்டேன். கடைசியில் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக இந்த கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நான் சர்வ் பண்ணிவிட்டேன். சாலடோட. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். இஃப் யூ லைக் உங்களுக்கு கொஞ்சமாவது பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாவ் அ கிரேட் டே, பியூட்டிஃபுல் சண்டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.